அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, அரிய நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். இப்போ 2019 மே மாதம் கன்னிராசிக்குரிய மாத பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே உச்ச நிலையிலே யோகக்காரகன் கலத்தரக்காரகன் சுக்கிர பகவான், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ஆதவன் பகலவன் சூரிய பகவான் உச்ச நிலையிலே புத பகவானுடன் சங்கமம், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நவமஸ்தானத்திலே அங்கார பகவான், தசமத்திலே கர்மஸ்தானத்திலே சர்வராஜா நாகராஜா நாகு பகவான் பார்வை அவரை பார்ப்பதோ உங்களுடைய சதுர்த்த கேந்திரத்திலே அமர்ந்திருக்கின்ற சனி பகவான், குரு பகவான் வக்ரகதி மற்றும் கேது பகவானுடைய சங்கம். இந்த நிலையிலே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்க துவங்குகின்ற மாதம் இந்த மாதம். பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து என சமூகத்திலே மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயர்கின்ற மாதம் இந்த மாதம். பொருளாதார நிலை உங்களுக்கு நன்கு உயரப் போகிறது. எடுத்த காரியம் முயற்சிகள் அனைத்துமே தங்கு தடையின்றி முடிகின்ற மாதம் இந்த மாதம். மனதிலே உற்சாகமும் சந்தோஷமும் மிகுகின்ற மாதம். விருந்து கேளிக்கை நாட்டமும் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடும். உற்சாகமான மாதம் இது. மங்கள ஒளி, மழலை ஒளி, நாதஸ்வர ஒளி என இல்ல மகிழ்ச்சியிலேயே திளைக்கும். ஆலய தரிசனம், பெரியோர் ஆட்சி என மனம் அமைதியடைய துவங்கும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே கூட உங்களுடைய அனைத்து காரியங்களுமே காரியானுகூலமான நாளாக இந்த நாள் தென்படுகிறது. உடல் நலத்திலே சற்று கவனம் தேவைப்படுகின்ற மாதம் இந்த மாதம். ஒரு சிலர் ஆடை ஆபரண சேர்க்கை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் நன்மைகளையும் கொண்டாந்து சேர்ப்பார்கள். மாணவர்கள், மாணவ செல்வங்கள் கல்வியிலேயே சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் கூட வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும். வேலை, இதுகாலம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. தொழிலிலே உங்களுடைய திறமையும் புத்திசாலித்தனமும் போட்டியாளர்களை விலக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வீடு மனை யோகம் ஒரு சிலருக்கு அமையக்கூடும் மிக சிறப்பாக. உறவினர் வருகையினால் உங்களுடைய இல்லத்திலே செலவு ஏற்பட்டாலும் சுப விரயமாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சில பெண்களுக்கு அவருடைய தாய் வழி வீட்டினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இந்த மாதம் காணப்படுகிறது. பூர்வீக சொத்திலே இது நாள் வரை இருந்து வந்த வில்லங்கங்கள் சிறிது சிறிதாக நீங்க ஆரம்பிக்கின்ற மாதம் இந்த மாதம். மேல அதிகாரிகளிடம் நீங்கள் நற்பெயரை ஓரளவு பெற்றுவிடுவீர்கள். சக பணியாளர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க துவங்குவார்கள். ஆறுதல் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியூர் பயணம் நலம் தரத்தக்கது என்றாலுமே கூட உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. வண்டி வாகன பயணத்திலே சற்று கவனம் தேவை. பெரியோர்களுடைய அறிவுரையை நீங்கள் தயவு செய்து காது போட்டு கேட்க வேண்டும். பழைய கடன்கள் அனைத்துமே தீர்ந்து விடுகின்ற மாதம் இந்த மாதம். அனைத்து காரியங்களுமே முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சுற்றுலா யாத்திரை என சுப விரயமும் கேளிக்கை விருந்து விழா என கொண்டாட்டமும் உங்களுக்கு இந்த மாதத்திலே இருக்கக்கூடும். பெண்கள் சங்கடங்கள் ஏற்படாமலும் குடும்பத்தை காப்பாற்றி விடுவார்கள். பணிபுரியும் பெண்கள் அவர்கள் விருப்பப்படியே அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் அவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கொண்டை கடலை மாலை சாட்டி வியாழந்தோறும் நெய்விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஓம் ஸ்ரீ சக்திதராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து உங்களுக்கான பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது அணியை நாமக்கல் கணேசையர். வணக்கங்களுடன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.